ஹல்லேலூயா ஜீசஸ். நன்றி. 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் அதோடைய 12வது வசனத்தை வாசிப்போம். ஹல்லேலூயா. தகப்பனாகிய தாவீது நடந்தது போல எனக்கு ஓகே. 2 நாளாகமம் 7:12 தானே. கர்த்தர் இரவிலே. அப்போ எந்த ஜாமத்தில் கர்த்தர் சாலமோனுக்கு தரிசனமானாரு? அப்போ இரவில் என்னெல்லாம் நம்ம பண்ணலாம்? தூங்கி கொண்டு இருக்கலாம், ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கலாம். ஆண்டவர் திடீரென்று வெளிப்படுவார். வாசிங்க. அப்ப அவர் என்ன பண்ணிட்டு இருந்திருப்பாரு? ஆண்டவர் சும்மா வெளிப்பட்டாரா? என்ன பண்ணிட்டு இருந்தாரு சாலமோன் ராஜா? அப்ப நம்முடைய சபையிலையும் நம்முடைய குடும்பத்திலையும் என்ன பண்ணலாம்? விண்ணப்பத்தை பண்ணா கவனமாக கேட்பவர் யாரு? பரலோகத்தில் இருக்கிற பிதாவும் நம்முடைய இயேசுவானவர். வாசிங்க. தெரிந்து கொண்டேன். அடுத்தது 14வது வசனம். வசனம் 14. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள். பார்த்தீங்களா? முதலாவதாகிய கேரக்டர் என்னவென்றால், தாழ்த்துவது என்றால் என்ன? அர்ப்பணிப்பு. அந்த பாட்டை மட்டும் பாடிடுவோம். அர்ப்பணித்தேன் என்னை. ஆனால் அந்த பாடலுக்கும் நம்ம அர்ப்பணிப்புக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. பாடலை மட்டும் பாடி போயிடுவோம். இயேசுவே ஆண்டவர். சபை விட்டு இறங்கி போகும்போது அவர் ஆண்டவரும் இல்லை, எவரும் கிடையாது. நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருப்போம். வாசிங்க அடுத்தது. அந்த 14ஆம் வசனம். என் ஜனங்கள் தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி. தாழ்த்தி ஜெபம் பண்ணி. யாருடைய முகத்தை நீங்க காலையில தேடுறீங்க? வாட்ஸ்அப் என்ற ஒரு முகத்தில் நம்ம அப்படியே காலையில் எந்திரிச்சு. வாட்ஸ்அப்புக்கு முகம் இருக்கா? ஆனால் வாட்ஸ்அப்புக்கு நல்ல ஒரு பழக்கம் இருக்கு. உங்களுடைய நாளை கெடுப்பதற்கு எல்லா விதமான தந்திரத்தையும் வச்சு காலைதோறும் வாட்ஸ்அப்பை திறந்து வாசிங்க. பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி. விசுவாசிகள் ஆன பிறகு, நீதிமானாய் பிறகு பொல்லாத வழிகள் உண்டா? என்னிடத்தில் வேதனை உண்டாக்கும் வழி உண்டோ? அப்போ நான் என்ன பண்ணணும்? வருஷத்தில் ஒருக்க இல்லை நம்ம ஆயத்தப்படுத்தி நம்ம இந்த லார்ட்ஸ் டேபிள் எடுக்கும்போது, ராப்போஜனம் எடுக்கும்போது மட்டும்தான் ஆயத்தமா? சனிக்கிழமை மட்டும் ஆயத்தமா? திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரை எப்படியும் டேனியல் பாஸ்டர் அவர் கொஞ்சம் ஹைட்டு கம்மி. அவர் அந்த பைக்கில் போனான்னா கண்டிப்பாக நான் பண்ணிகிட்டு இருக்கிற நற்கிரியைகளை அவர் பார்க்க முடியாது. அதனால் ஞாயிற்றுக்கிழமை முடிஞ்ச அளவுக்கு வாடகைக்கு ஒரு வெள்ளை சேலையை வாங்கிட்டு ஒரு வெள்ளை சட்டையும் வாங்கி போட்டுட்டு ஜெபம் பண்ணாமல் ஆலயத்துக்கு வந்துட்டு அவரை துதிப்போம். இதெல்லாம் நடக்காதுன்ற. வெளியே செல்லுபடியாகும். ஆண்டவருடைய பிரசன்னத்தில் ராஜாவான சாலமோன் வேண்டுதல் செய்த பொழுது அவர் என்ன பண்ணார்? ராத்திரியில் அவர் பிரத்யட்சப்பட்டார். அப்ப நம்முடைய ஜெபங்களுக்கு நமக்கு ஆன்சர் கிடைக்கிறது இல்லையா? எங்க கோளாறு? என் மனைவி கிட்ட தான் கோளாறு பாஸ்டர். உங்களுக்கு தெரியும்ல, நீங்க போன வாரம் அந்த வசனம் பேசுனீங்கல்ல, அது அவளுக்கு தான். நான் அதுக்காகத்தான் ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன், அவகிட்ட பேசுறதுக்கு. ஏன் உங்ககிட்ட? நான் தானே நீதிமான். எங்களை விட்டா யாரு? மான். சரி, நீதி நமக்கு தெரியல. வாசிங்க அடுத்தது. பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவருடைய பாவத்தை மன்னித்து தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன். அப்ப அவர் நம்முடைய ஜெபங்களை கேட்க வேண்டும். நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார், நம்முடைய சிந்தையை கவனித்து பார்க்கிறார். நம்ம சபையாக ஒரு மனதோடு இருந்தானா எந்த அனுபவத்தை நம்ம திரும்பவும் பெற்றுக்கொள்ள முடியும்? அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் என்ன எழுதி இருக்கு? எந்த நாள்ல ஆண்டவர் விசிட் பண்ணாரு? ஒற்றுமையின் நாள் எந்த நாள்?
பெந்தேகோஸ்தின் நாள். அப்போ எனக்கு அந்த வசனம் படித்தப்போ எனக்கு என்ன புரிஞ்சது, ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் வந்து பார்த்துட்டு போயிட்டு இருந்தாராமா. 1ஆம் நாள் வந்தார், 2வது வந்தார், 5ஆம் நாள் வந்தார், 10, 15, 20, 30, 49ஆம் நாள் வரை வந்தார். அங்கே வந்தப்போ நான் என்ன சொன்னேன், காலையில் 100 பேருக்கு மேலே 120 பேர் இருந்தாங்க. ஏன் 49வது நாள் வரை அவர் வராமல் இருந்தார்? ஏன் பரிசுத்த ஆவி இறக்கப்படவில்லை? என்ன மனம் இருக்கிற? நாங்கள் ஒன்றா தானே உட்கார்ந்துட்டு இருக்கோம், நாங்கள் குடும்ப ஜெபம் தானே நடத்திட்டு இருக்கோம். அவர் வாட்ஸ்அப் பார்ப்பாரு, நான் இந்த ஃபேஸ்புக் பார்ப்பேன். ஆண்டவர் நம்மளை பார்த்துட்டு அவர் சிரிச்சுக்கிட்டு இருப்பார். எல்லாம் ஒன்றா தானே உட்கார்ந்துட்டு இருக்கோம் பாஸ்டர். நீங்கள் அங்கே பாருங்கள் 4 பேர். இப்போ டேபிளில் சாப்பிட உட்காரும் பொழுது ஒரே டேபிள், 4 சாப்பாடு பிளேட்டு. ஆனால் இந்த கையில் என்ன இருக்கும் சாப்பிடும்போது, இந்த கையில் என்ன இருக்கும்? எப்படிங்க? எதுங்க? ஃபோன். என்ன பிரதர், என்ன இருக்கும்? இல்லை, இது உண்மையான விஷயம். இதை நம்ம அப்படியே பரிசுத்தமாக பேசிட்டு போயிடக்கூடாது. இது உண்மையிலே காலையிலும் மாலையிலும் எல்லா வேளையிலும் எதை பிடிச்சிட்டு இருக்கோம்? பைபிளை பிடிச்சிட்டு இருக்கோமா? அதோடைய அடிமைத்தனத்திலிருந்து வருவதற்கு நான் ஜெபம் பண்ணும். என்னுடைய மனைவி எனக்காக ஜெபம் பண்ணி பிரயோஜனம் இல்லை. ஒரு நாளில் ஒரு 4 மணி நேரம் அந்த அசுத்தத்தை நான் தொட மாட்டேன். இல்லை, அது எங்கள் பிள்ளைங்களுக்கு படிக்கிறதுக்கு ஞானத்திற்காக நாங்கள் ஆன்லைன் வாங்கி கொடுத்துருக்கோம். ஒன்றும் கிடையாது. உங்கள் பிள்ளைங்க ஆன்லைனில் எதுவும் பண்ணுறதில்லை. ஆண்டவர் வெளிப்படணுமா? உங்களுடைய சபையில் வெளிப்படணுமா? உங்களுடைய குடும்பத்தில் வெளிப்படணுமா? உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் வெளிப்படணுமா? நான் ஆண்டவருக்கு சாலமோனை போல சமர்ப்பணம் செய்ய வேண்டும். அதுதான் அதோடைய உண்மை. பழைய ஏற்பாட்டை வாசித்து ஏதோ ஒரு ராஜா கதைன்னு சொல்லி போயிடக்கூடாது. அதோடைய அனுபவம் என்ன, அதோடைய அப்ளிகேஷன் என்ன ஆண்டவரே என்று சொல்லி எனக்கு படித்து தாரும் என்று சொல்ல வேண்டும். அப்புறம் வசனம் 16 வாசிங்க. இந்த ஸ்தலத்தில் செய்யப்படும் ஜெபத்திற்கு பாத்தீங்களா? அப்ப கண்கள், செவிகள். அடுத்தது, என் நாமம் இந்த ஆலயத்தில் என்றென்றைக்கும் இருக்கும்படி. பாத்தீங்களா? அப்ப இந்த பட்டக்குறிச்சியில இந்த சியோன் பிரேயர் ஹாலில் ஆண்டவருடைய நாமம் என்றென்றைக்கும் தங்க வேண்டும். ஒரு ஆராதனை நடத்திட்டு நம்ம போயிடுவோம் மனுஷிகத்தில். ஆனால் நம்ம இங்கிருந்து போகும்பொழுது, வெளியே மக்கள் சைக்கிளில் போகும்பொழுது, நடக்கும் பொழுது, இங்கே ஏதோ விசேஷித்த ஒரு ஆவி காணப்படுகின்றது. இங்கே வந்தால் எனக்கு ஏதோ ஒரு சமாதானம் வருவது. எனக்கு இங்கே வந்தால் என்னுடைய கெட்ட பழக்கம் மாறி செல்வதை நான் உணர்கிறேன். அதுதான் ஒரு சபையுடைய மேன்மை. இப்ப இருக்கு நிறைய சபைகள் யூரோப்பிலும் அமெரிக்காவிலும், அந்த சபைகள்லாம் பூட்டப்படப்பட்டு பல வேண்டாத காரியத்துக்கு அவங்க பிரயோஜனப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். சபைகள் பூட்டப்பட்டு கொண்டிருக்கும் நேரத்தில் பட்டக்குறிச்சியில தானியேல் பாஸ்டரும் குடும்பத்திற்கும் இங்க அழிவிற்கு நேராய் சென்று கொண்டிருக்கிற ஒரு கூட்டம் ஜனங்களை ஆயத்தப்படுத்த, அந்த மணவாட்டியுடைய அந்த 2ஆம் வருகைக்கென்று அவரும் சபையும் விசுவாசிகளும் சேர்ந்து ஆயத்தப்படுத்த வைராக்கியம் உள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை நானும் நீங்களும் நடத்தணும். நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் போதும் நமக்கு ரட்சிப்பு வந்து விட்டது 1970. இப்பெல்லாம் சாட்சி கேட்க நம்ம சாட்சியின் நேரம் கொடுத்தானா? 1947 எப்படி இந்தியாவுக்கு சுதந்திரம் வந்ததுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. 2024 உனக்கு போன வாரம் ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா, இது என்னப்பா சாட்சி? போன வாரம் நீ இப்போ 2 குடும்பத்தை சந்திச்சியா? போன வாரம் போய் அவங்களுக்கு ஒரு அன்பின் உபசரிப்பு கொடுத்தியா? போன வாரம் 2 ஒரு அரை மணி நேரம் அவங்களுடைய பிரச்சனை நான் கேட்டுகிட்டே இருந்தேன். எனக்கு பரிகாரம் கிடையாது சொல்லி கேட்டு முடிச்சதுக்கப்புறம், பயப்படாத சகோதரி, நீ கவலைப்படாத, நான் ஆராதிக்கும் தேவனிடம் நான் ஜெபிக்க போகிறேன். நீங்க விசுவாசத்தோடு இந்த 2 நிமிடம் ஜெபம் நீங்க வாட்ஸ்அப்பில் பண்ணி பாருங்க, உங்களுடைய ஊழியம் ஆரம்பித்து விட்டது. எப்பவுமே மைக்கு தேவை, பாட்டு தேவை, இது இல்லை ஊழியம்.
ஊழியன்றது வெளியே, ஊழியன்றது வெளியே. உத்தம ஊழியன் அந்த உத்தம ஊழியத்தை செய்ய வேண்டும் என்றால் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? பாவங்கள் மன்னிக்கப்பட்டு ஆண்டவர் கண்கள் என் மேல் காணப்பட்டு அவருடைய செவி என்னுடைய வார்த்தைகளோடு என்னுடைய ஜெபத்தை என்னுடைய வேண்டுதலை கேட்கும் அளவு அவருடைய அட்டென்ஷனை திருப்பணும். நான் 8-10 மணி நேரம் ஆண்டவருடைய வசனத்தை வாசிச்சு 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 அந்த நேரத்தில் அப்படியே அந்த வசனங்கள் எல்லாம் மிதக்கும். இந்த வசனத்தை இது பேசு, இந்த வசனத்தை பேசு, இந்த வசனத்தை பேசு. இதை நீ பேசும்பொழுது அந்த சகோதரனுக்கு ஒரு விடுதலை வரும், அந்த ஒரு சகோதரிக்கு ஒரு விடுதலை வரும். நானும் நீங்களும் இறங்கி வெளியே 5 நிமிஷம் நின்று பேசினானா அது ஒரு குடும்பத்திற்கு விடுதலையா இருக்கணும். வெறும் சமாரிய ஸ்திரீவிடம் இயேசு அங்க போய் நின்று பேசி முடிச்ச பிறகு என்ன நடந்தது? அந்த முழு கிராமம் ரட்சிக்கப்பட்டது. இப்ப அந்த மாதிரி சாட்சி உண்டா? பேதுரு வந்து ஒரே நாளில் பிரசங்கம் பண்ணப்போ என்ன நடந்ததுங்க சொல்லுங்க? 3000 பேர் ரட்சிக்கப்பட்ட பிறகு என்ன பண்ணாங்களாமா? பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்ததாமா? ஞான ஸ்நானம் எடுத்தாங்க. அதற்கப்புறம் என்ன நடந்தது? சபையில அனுதினம் சேர்க்கப்பட்டார்கள். ஆனா அங்க நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? இல்லை பாஸ்டர், ஃபஸ்ட்டு நம்ம வந்து ரட்சிப்பு கொடுக்கணும், அடுத்தது ஞான ஸ்நானம், அதுக்கப்புறம் ஆவியின் அபிஷேகம், அப்புறம் நம்ம ராப்போஜனம் நடத்தணும். ஆண்டவர் அப்பப்போ ஆர்டரை மாற்றி விடுவார். அப்பப்போ ஆட்கள் ஒன்று சேரும் பொழுது ஃபர்ஸ்ட் என்ன கொடுப்பாரு? 120 பேர் ஒன்னா உட்கார்ந்தப்போ என்ன கொடுத்தாருங்க? அபிஷேகத்தை இறக்குனாரு. நீங்களும் நானும் உள்ள வரும் பொழுது ஆண்டவருடைய அபிஷேக தைலம் இறங்கணும், அப்படியே ஊற்றி கொண்டிருக்கணும். அதற்கு நான் தடையா நிற்க கூடாது. பாஸ்டரா வந்துட்டு நான் இந்த சபை ஆராதனைக்கு நான் ஒரு தடையா இருக்க கூடாது. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நம்முடைய நீதியெல்லாம் நம்ம 20 வருஷம் கிறிஸ்தவர்களா இருக்கோம், 30 வருஷம் பாஸ்டரா இருக்கோம். பரலோகத்தில் நிறைய பேர் போய் காட்சிகளை நிறைய பேருக்கு காமிச்சிருக்காங்க. நரகத்திலையும் நிறைய பேரை எடுத்து காமிச்சிருக்காங்க. நரகத்தில் யாரெல்லாம் இருக்காங்கன்னு தெரியுமா? அப்பப்போ நம்ம ஜனங்களும் இருக்காங்க. ஆரம்பித்தாங்க, நல்லா தான் ஆரம்பித்தாங்க. அப்புறம் என்னாச்சு? மினிஸ்ட்ரி பெருக 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 சின்ன வேற ஆசையும் வந்தது சைடில். என்ன ஆசை? நேர்மையா ஓட்டப்பந்தயத்தை கடைசி வரை நான் ஓட்டி முடிக்கணும். நான் இங்கே வந்து இந்த பிரசங்கம் மட்டும் பண்ணிட்டு எனக்கு வந்து ஓட்டப்பந்தயத்தை முடிக்காவிட்டால் நீங்களும் சிரிப்பீங்க, பிசாசும் சிரிக்கும் என்ன பார்த்துட்டு. இவர் வந்து பட்டக்குறிச்சியில் சவால் விட்டுட்டு போயிட்டாரு, அவரே காணாம போயிட்டாரு. அனுதினம் ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தணும். காலையிலும் மாலையிலும் நம்ம நினைக்க கூடாது நம்ம கிறிஸ்தவர்கள் ஆயிட்டோம், இனி சாத்தான் வராது. சாத்தான் ஒரு நொடிக்குள்ள உங்களுடைய மனதில் ஏறிடுவான். உன்னுடைய செல்போன் மூலமாக ஏறுவான், உன்னுடைய மனைவி மூலமாக ஏறும், உன்னுடைய பிள்ளைகள் மூலமாக ஏறும். நீ கவனமாக இருக்க வேண்டும். வருகை சமீபமாயிற்று. தேவனுடைய வார்த்தையை கேட்கிற அன்பு பிரியமானவர்களே, வாழ்க்கையை நம்ம பிரித்து எடுக்கணும். ஏனென்றால் நம்ம பிரித்தெடுக்கப்பட்ட சந்ததி. நான் இப்படியே போனா 2-3 மணி நேரம் போயிடும் தோணுது. வசனத்துக்கு நேரம் வருவோம் திரும்ப. அதுடைய 16ஆம் அதிகாரம் அதுடைய 14ஆம் வசனம் வாசிங்க. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி பொல்லாத வழிகளை விட்டு. அப்போ இஸ்ரவேல் பிள்ளைகள் அவங்க ரட்சிப்பாரு, நல்ல வழியில் நடப்பாங்க. திரும்ப என்ன நடந்தது? பின்மாற்றத்தில் போவாங்க. திரும்பவும் ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வரும்போது முன்மாற்றம். அப்புறம் திரும்ப என்ன நடக்குது? வாட்ஸ்அப் பார்த்து பார்த்து காலையில் பின்மாற்றம். இயேசுவின் நாமத்தில், இயேசுவுடைய நாமத்தில் அவர் விரும்புகிற சில அற்புத அடையாளங்கள் நடைபெற வேண்டும். இயேசுவின் நாமம், ஓ இயேசுவின் நாமம் சகல அதிகாரத்தை தந்திருக்கிற இயேசுவின் நாமம் இப்பொழுது இறங்குவதாக. ஆண்டவருடைய அதிசயத்தை நாம் இந்த ஆலயத்தில் பார்க்க வேண்டும். இயேசுவின் நாமம் இனிதன நாமம். ஓ ரபா பாபா 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 ரீகா வாசிங்க, அடுத்தது வாசிங்க.
ஓ ரா பா 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 பா. என் ஜனங்கள் கர்த்தரை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தன்னுடைய பொல்லாத வழிகளை விட்டு திரும்புங்கள். அப்போ வசனம் எவ்வளவு தெளிவாய் பேசிக் கொண்டிருக்கிறது. இதற்கு ஒரு பாஸ்டர் தேவையில்லை. அந்த வசனத்தில் ஒவ்வொரு பாயிண்ட், ஒவ்வொரு வசனத்தில் ஒவ்வொரு பாயிண்ட்டை நீங்கள் பெண் இருந்தானா அதை நீங்கள் அப்படியே கோடிட்டு, ஆண்டவரே என்னுடைய பொல்லாத வழிகளை விட்டு நீங்கள் என்னை பலப்படுத்தும். அதோடைய 20ஆம் வசனம் வாசிங்க. அதே அதிகாரத்தில் 20ஆம் வசனம். 20 வசனம் 20 6:20. May your eyes be open towards. Okay, கண்கள் கேட்க ஸ்தலமாகிய இந்த ஆலயத்தின் உம்முடைய கண்கள். அப்ப இந்த சபையில், இந்த ஆலயத்தில் அவருடைய கண்கள் இரவும் பகலும். நம்முடைய குடும்பத்தில் அவருடைய கண்கள் இரவும் பகலும் அவரை வரவேற்று கொண்டே இருக்கணும். ஒரு நேரம் கூடியும் சமயம் கிடைச்சானா வீணான நெகட்டிவான காரியத்தை யோசிக்காதீங்க. போன வருடம் அவங்க எனக்கு பண்ணது எனக்கு இப்போ யோசனை வருது, அது பிசாசு கொண்டு வருகிற பொல்லாத யோசனை. இன்னைக்கு ஆண்டவர் உனக்கு ரட்சிப்பை தந்திருக்கிறாரு. நான் ஒருத்தருக்கு சுவிசேஷம் சொல்லணும், நான் எப்படியாவது ஃபோன் எடுத்து பேசணும். நீ ஏன் டவுனாக இருக்கிற? ஏன் டவுனாக இருக்கிற? ஆண்டவர் இவ்வளோ ஆசீர்வாத நன்மைகளை கொடுத்து, நல்ல கைகளை கொடுத்து, கை அசைக்க முடியுது, கால் இருந்து நம்ம நடக்க முடியுது. ஆனால் என்ன மனசுக்குள்ள என்ன இப்பெல்லாம் டிப்ரெஷன், கோளாறு. கிறிஸ்தவ ஜெனரேஷனில் தான் டிப்ரெஷன் அதிகங்க. கிறிஸ்தவ ஜெனரேஷன் தான் இப்போ வேண்டாதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஜெபம் பண்ணுங்க. அவங்களுடைய நேபர்ஸுக்காக ஜெபம் பண்ணுங்க. உங்கள் பக்கத்து வீட்டு இல்லங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. நேரத்தை வீணாக்காதீங்க. ஃபோன் எடுத்து பாஸ்டரை குறிச்சோ விசுவாசிகளை குறிச்சோ என்ன சொல்லாதீங்க. பாட்டியம்மா அதனால தான் 90 வயசு முடிஞ்சு இப்போ 120க்கு போயிட்டு இருக்காங்க, நோவா தாத்தா மாதிரி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவங்கள பார்த்து நம்ம படிக்கணும். சரி, ஹல்லேலூயா. 5 நிமிடத்தில் முடிச்சிருவோம். Glory to God, glory to God, Jesus. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? நான் இப்போ நிப்பாட்டுறதா ஒரு 5 நிமிஷம் பேசலாமா? என்னுடைய அந்நிய பாஷை உங்களுக்கு புரியுதா? சரி, பாஸ்டருக்கு புரிஞ்சா நல்லது, விசுவாசிகளுக்கு புரிஞ்சா நல்லது. கிறிஸ்டபர் பாஸ்டர் சொல்கிறார், நீங்கள் என்ன பாஸ்டர் பேசுகிறீங்க, எங்களுக்கு புரியவே மாட்டேங்குதுன்றார். ஆனால் அவர் பாவம், நான் நேற்று அவர் என்னை கொச்சினில் வந்து என்னை அங்கேருந்து வண்டி எடுத்து கொண்டு வந்து அவர் என்னை பிக்கப் பண்ணி கோத்தகிரி ஊட்டியில் வந்து என்னை கொண்டு சேர்த்தார். அதெல்லாம் முடிச்ச பிறகு நான் கேட்டேன், பாஸ்டர் நீங்கள் ஆலய பிரதேசத்துக்கு வரீங்களா? பாஸ்டர் நானும் வரேன் பாஸ்டர் அப்படின்ட்டார். திரும்பியும் 400 கிலோமீட்டர் வந்துட்டு திரும்ப 400 கிலோமீட்டர் போகிறாருங்க. அவருக்காகவும் நீங்கள் ஜெபம் பண்ணணும், அவருடைய ஊழியத்திற்காக ஜெபம் பண்ணணும். நீங்கள் 5 நிமிஷம் இவர்கிட்ட வந்து நின்னீங்கன்னா மெடிக்கல் ஸ்கேன் ரிப்போர்ட் எங்கெல்லாம் ஃபெயில் ஆகுமோ அவர் ரிப்போர்ட் எடுத்து காமிப்பார். என்ன நடந்தது 5 வருஷத்துக்கு முன்னாடி, என்ன நடந்தது 15 வருஷத்துக்கு முன்னாடி. ஒருத்தரை நான் கூப்பிட்டு வந்தேன், துபாயிலிருந்து கூப்பிட்டு வந்து இவர்கிட்ட வந்து ஜெபம் பண்ண வச்சப்போ அவர் நினச்சார், இவர் என்னடா இப்படி இருக்கார், முடியும் இல்லை ஒன்றும் இல்லை, இவர்கிட்ட வந்து நம்ம நின்று என்ன கிடைக்க போகுதுன்னு நினச்சி அவங்க ஜெபம் பண்ண வந்தாங்க. அந்த சகோதரன் வந்து ஏண்டா இதெல்லாம் 22 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவத்தை தெளிவாக சொல்லி அவர் ஓடியே போயிட்டார். அப்புறம் கேட்டார், இது உண்மையாக நடந்துச்சான்னு. என்கிட்ட மட்டும் ரொம்ப சீக்கிரட்டாக ஆமாம் எஸ் மட்டும் சொல்லிடுன்னாரு. அதனால் கிட்ட வந்துடாதீங்க, கொஞ்சம் பார்த்து இந்த 10 மீட்டர் இடைவேளை விட்டு வண்டியில் சொல்லுவாங்களே போகிறதுக்கு. ஓகே, அல்லேலூயா, நன்றி பிதாவே. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் ஒரு விசேஷித்தமான ஒரு கேரக்டர் டக்குன்னு பார்த்து முடிச்சிருவோம். 9ஆம் அதிகாரம் வசனம் 1 வாசிப்போம். சவுல் என்பவன் யாருங்க? இவர் சீசரை பயமுறுத்துறவர். யார் அவர் பேரு? சவுல். பேரை கேட்டாலே வித்தியாசமா இருக்கு. சொல்லுங்க. தான் கண்டுபிடித்தால்
பார்த்தீங்களா? ஜெப ஆலயத்தில் போயிட்டு இவர் பர்மிஷன் வாங்குறாரு, சர்டிஃபிகேட். நான் என்ன ஏதோ பிடி எம்டி எல்லாம் படிச்சுட்டு வராருன்னு. அவர் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு எங்கே சபைக்குள்ளேயே போயிட்டு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு என்ன பண்ணுன்றாராம? அந்த வெறி நம்ம சபையில் இருக்குங்களா? சேச்சே, அந்த மாதிரி யோசிக்க கிடையாது. உங்கள் மாமியாரை பற்றி நீங்கள் அப்படி யோசிச்சிருக்கீங்களா எப்பயாவது? அப்படிலாம் பட் இல்லாத டியூன்லாம் வரும், ஆசாப்புக்கு தெரியாத டியூன். அதை பற்றி நீங்கள் கேட்காதீங்க. மனசுலேயே நம்ம நினச்சிட்டானே என்ன பண்ணிட்டோம் புதிய ஏற்பாட்டில்? ஐயோ, அது வேற பிரச்சனை. இதெல்லாம் நடந்த பிறகு இவர் இவ்வளோ முதல்ல அதை முடிச்சிடும், அங்கே வசனத்தை நிப்பாட்டிடுவோம். அப்போ இவர் உண்மையிலே நல்லவரா பொல்லாதவரா? பொல்லாதவர். அப்புறம் வசனத்தை நம்ம திடீர் டைம் இல்லாதனால நம்ம என்ன பண்ணுவோம்னா அதோடைய 15ஆம் வசனத்தை வாசிப்போம். அதற்கு கர்த்தர் இது என்னடா வம்பா போச்சு? வசனத்தில் அறிமுகப்படுத்தினது இவர் கிறிஸ்தவர்களை கொலை செய்கிறவர். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாரு? இவரை வந்து எனக்கு அப்ப என்ன அர்த்தம்? இந்த பட்டக்குறிச்சியில் ஆரம்ப வசனமாய் இருந்தாலும் ஆண்டவருக்கு திட்டம் இருந்தானா அந்த சவுலுக்கே ஆண்டவர் என்ன சொன்னாரு? எனக்கு தெரிந்து கொண்ட ஒரு பாத்திரமா. அப்ப நம்ம என்ன நினைக்கிறோம்? ஒருத்தரை பார்த்து ஐயா இதெல்லாம் தேராது பிரதர், இவருக்கெல்லாம் ஜெபம் பண்ணி தேராது, இவருக்கெல்லாம் நம்ம சுவிசேஷன் சொல்லி தேராது, நம்ம வீட்டில் நம்ம தாத்தாவுக்கு சொல்லி தேராது. ஆனால் சவுலோட மோசமாக இருக்காங்களா உங்கள் ஃப்ரெண்ட்ஸு? அப்படி இருந்தவருக்கே ஆண்டவர் என்ன எழுதியிருக்கார்? சர்டிஃபிகேட்டு. அதுதான் தேவ வசனம். நம்ம பார்வையில் பார்த்து கணக்கு போட்டு எழுதி தள்ளிடுவோம். ஆனால் ஆண்டவருக்கு விரும்பினா ஒன்றல்ல 100 சவுல்கள் இந்த சபைக்குள்ள வருவதற்கு அவர் நியமித்த சவுலை கொண்டு வருவார். நம்ம இதுக்கு ஒன்றும் சிரமம் எடுக்க தேவையில்லை. நம்ம என்ன பண்ணணும்? இந்த ஆலயத்துடைய கதவுகளை திறந்து ராத்திரியில சாலமோனை போல ஜெபித்து மன்றாடும் பொழுது அவர் வேண்டுதலை கேட்டு இங்கே நிறைய சவுல்களை கொண்டு வருவார். அதுதான் கர்த்தருடைய வசனம். இன்று தீர்க்க தரிசனமாக என் மூலமாக பேசின வசனம் என்னவென்றால், நீங்க எழுதி நீங்க கான் கேஸ்ன்னு சொன்ன சவுலதான் ஆண்டவர் அழைத்து பவுலாக தெரிந்து கொண்டு. ஆனா அவர் சொன்னார் எனக்கு உடைய பாத்திரம் என்று சொல்லி. அவர் அடுத்தது 2 லைனும் வாசிச்சிருங்க. என்னுடைய அந்த வசனத்தை நம்ம வாசிக்கணுமா? உண்மையிலே அதை ஸ்கிப் பண்ணிடுவோமா? என்னுடைய நாமத்தின் நிமித்தம் அப்போ ஆண்டவருக்கு உங்களுக்கும் எனக்கும் அழைப்பு வச்சாருன்னா அடுத்தது என்ன சொல்றாரு? என் நிமித்தம். அப்படி சொன்னா 100 விசுவாசிங்க எல்லாம் மாறி 2 நிமிஷத்துல பார்த்தா யாரும் இருக்க மாட்டாங்க. பாஸ்டர் மட்டும் தான் இங்கே இருப்பாரு. அது அந்த முதல்ல சொன்ன தீர்க்கதரிசனம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. எனக்கு ரொம்ப பிரியமான பாத்திரம் வேதத்தில் காணும். இது அங்கேயே நிப்பாட்டிருங்க வசனத்தை. ஆனால் என் நிமித்தம் பாடுகளை சந்திக்க, என் நிமித்தம் நிந்தைகள் சந்திக்க, என் நிமித்தம் அவமானங்கள். இது அப்படியே சரித்திரமாக வாசிட்டு போதீங்க. உங்கள் வாழ்க்கை நீங்கள் அலசி பார்க்கும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு சில பாடுகளான வழியை தெரிந்து கொண்டிருக்கிறார். எப்பொழுதும் பாடுகள் என்று அல்ல, அதற்கென்று ஒரு சீசன் ஆண்டவர் வைத்திருக்கிறார். என்னத்த காரணம்? அவர் பொன்னை போல சோதித்தருகிறவர். நான் போயிட்டு இருக்கிற பாடுகளை எனக்கே புரிய மாட்டேங்குது. எங்கே தொடங்கி எங்கே சொல்லி சாட்சி முடிக்கணும்னு. உண்மையிலே ஆண்டவருக்கு என் மேலே இவ்வளோ விருப்பம் எனக்கு இப்போ தான் தெரியுது. நான் சொல்லான்றது ஆண்டவர்கிட்ட கொஞ்சம் விருப்பம் கம்மியாக நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா பாடுகளும் கொஞ்சம் கம்மியாக இருந்திருக்கும். ஆனால் இந்த பாடுகளையும் சேர்த்து கொடுக்கும் பொழுது அதற்கு ஏற்ற கிருபையும் ஆண்டவர் தருகிறார். நீங்கள் இரவு நேரத்தில் நீங்கள் ஜெபிக்கும் பொழுது தனியில் அவங்க எல்லாம் தூங்கிக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் ஒரு 5 நிமிஷம் எழும்பி ஜெபம் பண்ணுங்க. உங்கள் வீட்டுக்கு வர வேண்டிய ரட்சிப்பு வரும். யாரும் தடை செய்ய முடியாது.
இயேசுவின் நாமத்தில். அப்படி நடக்கையில் சில வசனம் ரெண்டே வசனத்தை பார்த்துருவோம். ஜீசஸ் ஹல்லேலூயா. 10ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். அப்போஸ்தலர் 10:44. பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். பார்த்தீங்களா, பரிசுத்த ஆவி வரும்பொழுது என்ன பாஷை பேசுவோம்? நவ பாஷைகள், பல பாஷைகளை பேசுவோம். எத்தனை பேருக்கு விருப்பம் உண்டு அந்நிய பாஷையில பேசணும் என்று? ஒரே பாஷை தான் சாத்தானுக்கு புரியாது. அது எந்த பாஷை? நீங்க பேசுற தமிழ் பாஷையா? ஒரு பாஷை அவருக்கு டீகோட் பண்ண முடியாதுங்க. அந்நிய பாஷை, அதுலேயே அவனை வெட்டி வீழ்த்துங்க. தமிழ்ல ஜெபம் பண்ணுமா அவனுக்கு தெரியும். திட்டத்தை போட்டு உன்னை எப்படியும் படி கழட்டி எடுத்துருவான். அந்நிய பாஷையில் பேசும் பொழுது எல்லா ஆவிகளும் அடங்கும். இயேசுவின் நாமத்தில் அடங்குன்னு சொல்ல அடங்கும். ஏன்? இயேசுவின் நாமத்தில். வாசிங்க அடுத்தது தொடர்ந்து. அப்ப வசனத்துல தெளிவுண்டு. யாரு மேலையும் வந்தது? புற ஜாதிகள் மேலும். அப்ப யூதர்களுக்கு மட்டும் அல்ல ரட்சிப்பு. இந்த கிராமத்துல, இந்த தென்காசி மாவட்டத்துல, இந்த சபைகளில், சிவகிரி, கர்சன்குளம், வாசுதேவநல்லூர், நம்முடைய பாஸ்டர்மார் நடத்துற ஒவ்வொரு சபையிலும் ஆண்டவருடைய பரிசுத்த ஆவி புற ஜாதிகள் மேல் இறங்குவதாக. நீங்களும் அப்போஸ்தலர் மாதிரி தைரியமா எடுத்து சொல்லணும். இயேசுவின் நாமத்தில் நீ எழுந்து நட. இயேசுவின் நாமத்தில் உனக்குள்ள இருக்கிற பிள்ளாத பிசாசை நான் இப்பொழுது கட்டுகிறேன். அது பாஸ்டராக தேவை கிடையாது, அது PhD படிக்கணும்னு கிடையாது. இயேசுவின் நாமத்தை விசுவாசித்து அறிக்கையிடும் பொழுது உனக்கு தெரியாத அற்புதத்தை ஆண்டவர் நடத்துவார். பாட்டியம்மாவுக்கு தெரியுமா இல்லையா? எத்தனை பேருக்கு நீங்கள் சாட்சி சொல்லியிருப்பீங்க? எத்தனை பேருக்கு நீங்கள் சுவிசேஷம் சொல்லியிருப்பீங்க? கண்டிப்பாக ஆண்டவர் எடுத்து நடத்துவார். ஹல்லேலூயா. கடைசியாக இந்த வசனத்தை பார்ப்போம். 12:24. அப்போஸ்தலர் 12:24. தேவ வசனம் வளர்ந்து பெருகிற்று. அப்போ நம்முடைய ஜெபமெல்லாம் எதாக இருக்கக்கூடாது? வண்டி மட்டும் எனக்கு 2 வருஷத்தில் இருக்க வண்டி மட்டும் மாட்டி கொடுத்துட்டே இருங்க. எனக்கு இந்த வண்டி மட்டும் இல்லை, எனக்கு வாஷிங் மிஷின் மாற்றிக்கிட்டே இருங்க, எனக்கு வீடை மாற்றிக்கிட்டே இல்லை. உங்களுடைய ஜெபத்தில் மாற்றம் வரணும். என்ன வரணும்? அந்த வசனத்தின் பிரகாரமாக வளர்ந்து பெருங்கிற்று. ஆண்டவரே, என்னுடைய குடும்பம் ஆவியில வளர்ந்து பெருகணும். ஆண்டவரே, என்னுடைய குடும்பம் நாங்கள் உபவாசம் எடுக்கும் பொழுது கர்த்தாவே சில பொல்லாத சுபாவங்கள் மாறி போவதாக. 11:26 வாசிங்க. ஒரு வருஷ காலமாய் எங்க கூடி? சபையோடு கூடி இருந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள். முதல் அந்தியோகியாவிலே. பாத்தீங்களா என்ன பேர் வந்தது நமக்கு எல்லாருக்கும்? சீஷர்களும் கிறிஸ்தவர்களும். அப்ப நம்ம யாரா இருக்கிறோம்? ஆண்டவருக்கு சீஷனாய். கிறிஸ்தவர்கள் என்றால் சீஷன். சீஷன் என்றால் ரட்சிப்பு மட்டுமல்ல, பாடுகளை அனுபவிக்க. அதுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். 5 கிலோ அரிசி கிடைக்கவோ 10 கிலோ ரேஷன் கிடைக்கிறது நல்லது, அது வரட்டும். ஆனால் அதற்கு அல்ல, அதற்கும் உபரி பரிசுத்த ஆவியை பெற, அந்நிய பாஷையோடு வார்த்தைகளை பேச, எதையும் செய்ய. 13:22. பின்பு தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி, தாவீதை பார்த்தீங்களா? அங்க என்ன எழுதியிருக்கு? நம்முடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக. எப்படியும் பணத்தை கொடுத்து ஆண்டவரை பாக்கெட்ல போட முடியாது. பணத்தை ஏறி வீசுறனால ஆண்டவர் உங்க கூட வந்துட மாட்டாரு. இருதயத்திற்கு ஏற்றவனாக. அடுத்த வசனம், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம். பாத்தீங்களா? அவ்வளோ பெருமையா ஆண்டவர், அவ்வளோ பெருமையா சொல்றாரு. இவர் எதை அப்பப்ப பண்ணி முடிப்பாருன்னு சொல்ல,
எல்லாவற்றையும் he will do everything I want him to do. பா, தாவீதா அவர் அந்த பாபம் எல்லாம் பண்ணி அவர் அந்த நோவா தாத்தா மாதிரியோ தானியேல் மாதிரியோ எரேமியா மாதிரி நல்லவர் இல்லையே. ஆனால் தாவீதை குறித்து என்ன ஆண்டவர் சொல்கிறாரு? நான் சொல்வதை எல்லாமே கீழ்ப்படிவார். அப்போ இங்கே எத்தனை பேர் இருக்கீங்க ஆண்டவர் சொல்கிற சிலதை மட்டும் கீழ்ப்படிவீங்கன்னு? கிடையாது. சீசன் ஆகும் பொழுது ஆண்டவரே இனி என்னுடைய சித்தம் அல்ல, தேவனுடைய சித்தம் நிறைவேறுவதாக. அதற்கு அடுத்த வசனத்தை வாசிங்க. அதன் நிமித்தமாக பார்த்தீங்களா? அப்போ உங்களுடைய குடும்பத்தில் ஆண்டவர் இன்று விரும்புவது என்னவென்றால், தாவீதை போல இருதயமுடையவனும் ஆண்டவர் சொல்வதை எல்லாவற்றையும் செய்ய. அப்படின்னா என்ன? சிலுவையில் போக வேண்டிய நேரத்தில் சிலுவையில் போகணும், அவமானப்படுத்துகிற நேரத்தில் நான் ஒரு பிடிக்கிறேன். யுத்தம் யாருது? கர்த்தருடையது. வெற்றி யாருது? இப்போ நம்ம கையில் எடுத்தானா அவர் குயட்டாக இருப்பார். ஆனால் நம்ம குயட்டாக இருந்தார், நம்ம பெரியவர் வந்துருவார், முன்னாடி வந்து நிற்பார். அவர் செய்ய வேண்டியதை செய்வார், சொல்வதை செய்வார், செய்வதை சொல்வார். அந்த விசுவாசத்தின்படி இந்த ஆலயத்தை நாம் பிரதிஷ்டை செய்து ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட இருதயமாகிய ஆலயத்தையும் பிரதிஷ்டை செய்து இந்த வரும் நாட்களில் சில அற்புதங்கள், சில அற்புத சாட்சிகள், சில பிரைஸ் ரிப்போர்ட் இந்த சபையில் எழும்பும்படி மாதிரி நம்ம யாவரும் சேர்ந்து ஜெபிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை இந்த ஜயன் பிரேயர் ஹாலில், இந்த பட்டக்குறிச்சியில், இது ஒரு சிறு ஆரம்பமாய் இருந்தாலும் பெரிய ஒரு அனுகிரகம், பெரிய ஒரு ஆசீர்வாத நன்மைகளால் நம்ம கண்கள் காண முடியாத, காதுகள் கேட்க முடியாத அளவில் சில அதிசயங்களை ஆண்டவர் நடத்தி தருவார் என்று சொல்லி இந்த குடும்பத்தை நான் முழு மனதாக, நானும் என்னுடைய தாயாரும் என்னுடைய சகோதரியும் என்னோடு கூட வந்த உடன் ஊழியக்காரர்களும் என்னுடைய சபை விசுவாசிகள் அனைவரும் சேர்ந்து இவளை வாழ்த்தி இவளை ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் தாமே இவளை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதும் பாஸ்டர் அவர்களுக்கு நன்றி. பாஸ்டர் கிதியோன் அவர்கள் ஒரு பாடலை பாடும் பொழுது ஒரு சிறப்பு காணிக்கை எடுக்கப்படும். நமது இயேசு கிறிஸ்துவின் நாமம் நானிலம் எங்கும் ஓங்கிடவே, புனிதமான பரிசுத்த வாழ்வை மனிதராம் எமக்களித்தார். நமது இயேசு கிறிஸ்துவின் நாமம் நானிலம் எங்கும் ஓங்கிடவே, நமது இயேசு கிறிஸ்துவின் நாமம் நானிலம் எங்கும் ஓங்கிடவே, புனிதமான பரிசுத்த வாழ்வை மனிதரா எமக்களித்தார். புனிதமான பரிசுத்த வாழ்வை மனிதரா எமக்களித்தார். தேவ கிருபை எங்கும் பெருக தேவனை ஸ்தோத்தரிப்போ, பாவ இருளகல தேவ ஒளி அடைந்தோ, பாவ இருளகல தேவ ஒளி அடைந்தோ. அவரை நோக்கி கூப்பிடும் வேளை அறிவிப்பாரே அற்புதங்கள். அவரை நோக்கி கூப்பிடும் வேளை அறிவிப்பாரே அற்புதங்கள். எனக்கட்டாத அறிந்திடலாகா
எத்தனையோ பதிலளித்தார். எனக்கு தாத அறிந்திடலாகா எத்தனையோ பதிலளித்தார். தேவ கிருபை எங்கும் பெருக தேவனை ஸ்தோத்தரிப்போ. பாவை இருளகல தேவ ஒளி அடைந்தோ. பாவை இருளகல தேவ ஒளி அடைந்தோ. பரமன் இயேசு வந்திடும் போது பறந்து நாமும் சென்றிடுவோம். பரமன் இயேசு வந்திடும் போது பறந்து நாமும் சென்றிடுவோம். பரமனோடு நீடோடி வாழும் பரமபாக்கியம் பெறுவோம். பரமனோடு நீடோடி வாழும் பரமபாக்கியம் பெறுவோம். தேவ கிருபை எங்கும் பெருக தேவனை ஸ்தோத்தரிப்போம். பாவை இருளகல